அழைக்கப்பட்ட பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாள்ல கூட நம்ம பார்க்க போற வேத பகுதி நீதிமொழிகள் 19 அதிகாரம் 17வது வசனம். ஏழுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆமா தேவ ஜனங்களே, நம்ம ஏழுக்கு இறங்கணுங்க. நம்ம ஏன்னா ஏழுக்கு இறங்கணும்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தை தெரியாத இருக்கிறவங்களும் ஏழைதாங்க, கர்த்தருடைய அன்பை தெரியாத இருக்கிறவங்க ஏழைதாங்க. ஏன்னா நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம எல்லாருமே வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா வேதத்தை தெரியாதவங்க இருக்கிறாங்க, ஏராளமான பேர் இருக்காங்க, அவங்களும் ஏழைதாங்க. நாம இந்த சூழ்நிலை என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய வார்த்தை தெரியாதவங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்காதவங்க, அவருடைய அன்பை ருசிக்காத ஜனங்களுக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்களை விடுவிக்க தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஜெபிக்கலாங்க. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். அவர் ஏழை கோலமா இருக்கிறவர்களை கர்த்தர் அவருடைய காரியத்துக்குள்ள நடத்துவாருங்க. இந்த வேலை ஜெபிக்கலாமா? அவருடைய அன்பை ருசிக்காத ஜனங்களும் ஏழைதாங்க. இந்த வேலை ஜெபிக்கும் பொழுது அவருக்குள்ள இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி நம்ம அவங்களுக்காக இறங்கணும்னா கர்த்தர் நமக்காக இறங்குற தேவனா இருக்கிறாருங்க. இந்த வேலை ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, எஸ்அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நீதிமொழிகள் அப்பா பகுதி இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏழுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் சொன்ன வார்த்தையின் வண்ணமாக ஆண்டவரே, நாங்கள் கடன் கொடுக்கிறவரா எங்களை மாற்றிடுங்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. இந்த வீடியோவை யார் யார் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஆண்டவரே ஏழுக்கு இறங்குகிற காரியங்களாய் அப்பா ஒரு வார்த்தைகளை அவங்களை இருக்குள்ள பதிக்க வைப்பீராக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் அப்பா ஒவ்வொருத்தர் கூட இருந்து நீர் ஆளுகை செய்யுங்க, வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தின் நல்ல தெய்வமே. ஆமென். God bless you. God bless you.